எஸ்எஸ்விஎம் கல்வி நிறுவனங்கள் சார்பில் ஸ்டூடெண்ட் பிரனூர் அவார்ட்ஸ் 2025 வெற்றியாளர்களுக்கு பாராட்டு விழா நடைபெற்றது. எஸ்எஸ்விஎம் கல்வி நிறுவனங்கள் நடத்தி வரும் 4வது டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா கான்க்ளேவ் நிகழ்வில் ஸ்டூடெண்ட் பிரனூர் அவார்ட்ஸ் 2025 வெற்றியாளர்கள் அறிவிக்கப்பட்டனர். மாணவர்களின் தொழில் முனைவு சிந்தனையை ஊக்குவித்து சமூகத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தும் புதுமையான திட்டங்களை பாராட்டுவதே இந்த விருதுகளின் நோக்கமாகும். இந்த விருதுகள் எஸ்எஸ்விஎம் நிறுவனங்களிலும் இந்தியா முழுவதும் உள்ள பல்வேறு பள்ளிகளிலுமிருந்து பங்கேற்ற தைரியமான மாணவர்கள் தங்கள் யோசனைகளை சமூகத்திற்கு பயனளிக்கும் முயற்சிகளாக மாற்றிய விதத்தை வெளிச்சமிட்டன. தொழில்நுட்ப நிபுணர்களின் வழிகாட்டுதலுடன் இம்மாணவர்கள் தங்கள் கனவுகளை நனவாக்கும் திறனை பெற்றுள்ளனர். வரவேற்புரையில் எஸ்எஸ்விஎம் நிறுவனங்களின் கல்வி இயக்குநர் ஸ்ரீஷா மோகன்தாஸ், செயற்கை நுண்ணறிவு மனிதர்களை மாற்றுமா என்பதல்ல உண்மையான சவால், மனிதமும் செயற்கை நுண்ணறிவும் ஒன்றிணைந்து எதிர்காலத்தை எவ்வாறு உருவாக்கும் என்பதே முக்கியம் என குறிப்பிட்டார். அவர் செயற்கை நுண்ணறிவை மிதிவண்டியின் உதவி சக்கரம் போல எடுத்து காட்டி, அது ஒரு கற்றல் ஆதாரமாக இருந்தாலும் அதை மீறி மனித திறமையும் ஞானமும் முன்னிலையாக வேண்டும் என்று வலியுறுத்தினார். இந்த மாநாட்டில் பல துறைகளில் செயற்கை நுண்ணறிவின் பங்கை பற்றி சிந்தனையை தூண்டும் அமர்வுகள் நடைபெற்றன. ஷரண் ஹெக்டே, தொழில் முனைவோர், உள்ளடக்க உருவாக்குனர் and founder and CEO 1% Club Beyond Numbers, Why Financial Wisdom Still Needs a Human Voice என்ற உரையில், நிதித்துறையில் செயற்கை நுண்ணறிவின் பயன்பாடு இருந்தாலும் மனித தீர்மானமும் கட்டுப்பாடும் அவசியம் என்றும் வலியுறுத்தினார். எஸ்எஸ்விஎம் நிறுவனங்கள் நிறுவனர் மற்றும் மேலாண்மை அறங்காவலர் டாக்டர் மணிமேகலை மோகன் மற்றும் ஸ்ரீஷா, மதர், டாட்டர் அண்ட் மெஷின் ரீஇமேஜினிங் எஜுகேஷன் டுகெதர் என்ற அமர்வில் கல்வியில் ஆசிரியரின் அன்பு, பரிவு மற்றும் மனித உறவினை செயற்கை நுண்ணறிவு ஒருபோதும் மாற்ற முடியாது என கூறினர். டாக்டர் ராஜா சபாபதி, தலைவர், பிளாஸ்டிக் சர்ஜரி துறை, கங்கா மருத்துவமனை, டச் ட்ரஸ்ட் அண்ட் டெக்னாலஜி, வாட் ஏஐ cannot replace in பேஷண்ட் கேர், சுகாதாரத்தில் அணுகல் மற்றும் முன்கூட்டிய கண்டறிதலில் செயற்கை நுண்ணறிவு பெரிதும் உதவினாலும் நோயாளி பராமரிப்பில் மனித பரிவு மற்றும் நம்பிக்கை மாற்ற முடியாதவை என்றார். ஜிபு எலியாஸ், செயற்கை நுண்ணறிவு நெறிமுறை ஆய்வாளர் அண்ட் பில்டிங் ஏஐ ஃபார் இந்தியா கல்ச்சர் கான்டெக்ஸ்ட் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி இன் இன்னோவேஷன் என்ற உரையில், இந்தியாவின் பண்பாடு, மதிப்புகள் மற்றும் ஒழுக்கத்தை பிரதிபலிக்கும் வகையில் மட்டுமே செயற்கை நுண்ணறிவு பொறுப்பான புதுமையை முன்னெடுக்க முடியும் என கூறினார். நிகழ்வின் சிறப்பு பகுதியாக தேசிய அளவிலான ஸ்டூடெண்ட் பிரனூர் அவார்ட்ஸ் 2025 வெற்றியாளர்களுக்கு டாக்டர் மணிமேகலை மோகன், டாக்டர் ராஜா சபாபதி, ஸ்ரீஷா மோகன்தாஸ், நிதின் ஜெய் மற்றும் மோகன்தாஸ் ஆகியோர் பரிசுகளை வழங்கினர். முதல் பரிசு 75,000 ரோனக் கோல்சா, அர்னவ் சராஃப், நைதிக் அகர்வாலா, சின்மயா இன்டர்நேஷனல் ரெசிடென்ஷியல் ஸ்கூல். இரண்டாம் பரிசு 50,000 தயா விஷ்ணுகுமாரன், ஸ்ரீ ரமன் அகாடமி சீனியர் செகண்டரி சிபிஎஸ்இ ஸ்கூல். மூன்றாம் பரிசு 25,000 டிஎஸ் சர்வேஷ் ஆதித்யா, ஹெச் சிவ் சர்வேஷ், சஷ்வத் ஆர்எஸ் பிவிஎம் குளோபல். இந்த விருதுகள் இந்தியா முழுவதுமிருந்து பெருமளவில் மாணவர் பங்கேற்பை பெற்றதுடன் எதிர்கால மாற்றங்களை உருவாக்கும் இளம் தலைவர்களை உருவாக்க எஸ்எஸ்விஎம் நிறுவனங்கள் மேற்கொண்டு வரும் அர்ப்பணிப்பை மீண்டும் உறுதிப்படுத்தின. மாணவர்களை எல்லைகளை மீறி சிந்திக்க ஊக்குவித்து இந்தியாவின் தலைவர்கள் மற்றும் புதுமையாளர்களை உருவாக்கும் பயணத்தை எஸ்எஸ்விஎம் தொடர்ந்து முன்னெடுத்து வருகிறது. That automatically gives you the reason for the day and that's